அடுத்த நிகழ்வாக நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஹாஃபில்களுக்கு சனது வழங்கும் நிகழ்வு தலைமை காசி ஹசரத் அவர்கள் மூலமாக நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை காசி ஹசரத் அவர்களுக்கும் சிறப்புரையை ஆட்ட வந்திருக்கின்ற அபு தாஹிர் ஹசரத் அவர்களுக்கும் இப்பொழுது மதரசாவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சீடுகள் வழங்க இருக்கின்றது. தலைமை காசி உஸ்மான் ஹசரத் அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய முதல்வர் சல்மான் யூசுஃபி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி ஷீல்டு வழங்குவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. நமக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய எங்களது ஆசிரியர் பெருந்தகை அபு தாஹிர் ஹசரத் அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய பொருளாளர் சித்திக் நூரி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி ஷீல்டு வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். நமது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் ஷேக் அலாவுதீன் ஹாஜியார் அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய கௌரவ தலைவர் கொண்டி இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் ஷீல்டு வழங்கி பொன்னாடை பொருத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஹாஃபிதுகளுக்கு சனது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த அறிஞர் பெருமகனார் எங்களது ஆசிரியர் பெருந்தகை மௌலானா மௌலவி ஹாஃபித் கிராண்ட் முஃப்தி என்பி உஸ்மான் மொஹீதீன் ஹதரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு அவர்கள் மூலமாக இப்பொழுது ஹாஃபிதுகளுக்கு சனது வழங்க இருக்கின்றோம். ஹதரத் அவர்கள் இந்த வயதிலேயும் எங்களுடைய சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் அசலில் முடிவு செய்தது வேறு ஒரு தேதி 16ஆம் தேதி என்பதாக இருந்தாலும் கூட அதற்கு அந்த நேரங்களில் உமராவுடைய பயணிகள் மற்ற அலுவலர்களின் காரணமாக வர முடியாது என்று சொன்ன பொழுது அதற்கு அவரிடமே டேட்டு கேட்டோம். அதற்கு அவர்கள் கொடுத்த இந்த தேதியில் எங்களுடைய பரீட்சை காலங்கள், விடுமுறை காலங்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் முற்படுத்தி கொண்டோம். அதனுடைய துவாவை பெற வேண்டும் என்ற அந்த ஒற்றை ஆசையில் எங்களுடைய மற்ற எல்லா பணிகளையும் உருப்படுத்திக் கொண்டோம். அப்படிப்பட்ட ஹதரத் அவர்கள் மூலமாக அதற்கு நீண்ட பயணம் இருப்பதன் காரணமாக சனது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இப்பொழுது ஹசரத்தினுடைய கரத்தால் இப்பொழுது பெற்றுக் கொள்வார்கள். அல் ஜாமியத்தில் இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தினுடைய 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. இதில் 2024-25 கல்வியாண்டில் ஹஃப்து முடித்த மாணவர்கள்
அவர்களுக்கு இப்பொழுது ஹாஃபிது சனது வழங்கப்படுகிறது. வடகரையை சார்ந்த ஜனாப் எம் முகமது யூசுப் சாஹிப் அவர்களது மகன் அல் ஹாஃபித் எம் அம்ஜத் அலி அவர்களுக்கு இப்பொழுது சனது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அது நமது ஹதரத் கிப்லா அவர்கள் வழங்குகிறார்கள். கடலூரை சார்ந்த ஜனாபா எஸ் ஜமீலா பிவி அவர்களது மகன் அல் ஹாஃபித் எஸ் சயீது முபீன் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. எஸ் சயீது முபீன் அல் ஹாஃபித் எஸ் சயீது முபீன் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து அரும்பாவூரை சார்ந்த ஜனாப் கே முகமது ரஃபீக் சாஹிப் அவர்களது மகன் அல் ஹாஃபித் எம் ஜுனைத் அஹ்மத் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. அல் ஹாஃபித் எம் ஜுனைத் அஹ்மத். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து அரும்பாவூரை சார்ந்த கே முகமது ரஃபீக் சாஹிப் அவர்களது மகன் எம் ஜுமைல் அஹ்மத் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து 2025-26 கல்வியாண்டில் ஹிஃப்து முடித்த ஹாஃபிதுகளுக்கு இப்பொழுது சனது வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு இப்பொழுது சனது வழங்கப்படுகிறது. கூமாப்பட்டியை சார்ந்த நாகப்பட்டினத்தை சார்ந்த மௌலானா மௌலிவ் ஹாஃபித் ஏ முகமது நிசாமுதீன் அனுவாரி ஹதரத் அவர்களது மகன் அல் ஹாஃபித் எம் முகமது இசாமுதீன், அல் ஹாஃபித் எம் முகமது இசாமுதீன் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். திருச்சியை சார்ந்த கூமாப்பட்டியை சார்ந்த மௌலானா மௌல்வி ஏ ராஜா முகமது இம்தாதி அவர்களது மகன் அல் ஹாஃபித் ஆர் சாதிக்குல் அமீன் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். திருச்சியை சார்ந்த மௌலானா மௌல்வி அல் ஹாஃபித் எஸ் முகமது இக்பால் அனுவாரி ஹதரத் அவர்களது மகன் அல் ஹாஃபித் எம் முகமது ஆகில் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து வடகரியை சார்ந்த ஜனாபி கே எம் மீரா ஹுசைன் அவர்களது மகன் அல் ஹாஃபித் கே எம் முகமது ஹானி அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து ஐயம்பேட்டையை சார்ந்த ஜனாப் ஏ முகமது அலீம் அவர்களது மகன் அல் ஹாஃபித் எம் ஆதில் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. எம் ஆதில். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து அதிராம்பட்டினத்தை சார்ந்த ஜனாப் ஏ முகமது அமீன் அவர்களது மகன் அல் ஹாஃபித் எம் ஏ அசாத் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர்,
நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து பாண்டிச்சேரியை சார்ந்த மௌலவி ஏ ஷரஃபுதீன் பாக்கவி ஹதரத் அவர்களது மகன் அல் ஹாஃபிஸ் எஸ் முகமது நசீருதீன் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து இன்ஷா அல்லாஹ் பட்டம் பெற்ற இந்த ஹாஃபிதுகளுக்கும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது ஹதர் கிப்லா அவர்கள் மூலமாக. ரெண்டு பேரும் ஹாஃபிதுகளுக்கு இப்பொழுது ஷீல்டு வழங்கப்படுகிறது. உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டா ஹசரத்துடைய குறுகிய நேரம், அந்த குறுகிய நேரத்துல எல்லாமே ஹசரத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதனால கொஞ்சம் வேக வேகமா நாங்க நிகழ்ச்சிகளை தொடர்றோம். அடுத்து ஷீல்டு வழங்கப்படுகிறது. பெற்றோர்களும் சேர்ந்து வந்துருங்க. எப்படி நாளைக்கு கியாமத்தால் அல்லாஹ் இந்த ஹாஃபிதுனுடைய பெற்றோர்களையும் கௌரவிப்பான். அதை நினைவுபடுத்தும் விதமாக அவர்களுக்கு இங்கு ஒரு கிரீடம் அணிந்த ஒரு ஷீல்டு வழங்கப்படுகிறது. முதலாவதாக அல் ஹாஃபிஸ் எம் அம்ஜத் அலி, வடகரியை சார்ந்த அல் ஹாஃபிஸ் எம் அம்ஜத் அலி, தகப்பனார் ஜனாப் எம் முகமது யூசுப். ரெண்டு பேரும் மேடையில் நிலைங்க. தகப்பனார் பெற்றோர்களோட சேர்ந்து வாங்கிக்க. ஹாஃபிதுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹதரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு அவர்கள் ஷீல்டு கொடுப்பார்கள். பெற்றோர்களுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய அபு தாஹிர் ஹதரத் கிப்லா அவர்கள் ஷீல்டு வழங்குவார்கள். வடகரியை சார்ந்த அல் ஹாஃபிஸ் எம் அம்ஜத் அலி, அவருடைய பெற்றோர் முகமது யூசுப் அவர்கள் இருவர்களுக்கும் ஷீல்டு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். கடலூரை சார்ந்த அல் ஹாஃபிஸ் எஸ் முபீன், எஸ் சயீது முபீன் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. உடைய பெற்றோர்களுக்கு அபு தாஹிர் ஹதரத் அவர்கள் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து அரும்பாவூரை சார்ந்த முகமது ரஃபீக் சாஹிப் அவர்களது மகன் அல் ஹாஃபிஸ் எம் ஜுனைத் அஹ்மத், அல் ஹாஃபிஸ் எம் ஜுமைல் அஹ்மத். இரண்டு பிள்ளைகள், இரண்டு பிள்ளைகளும் அவர்கள் ஒன்றாக அவர்கள் ஹிஃப்து சனது பெறுகிறார்கள். பெற்றோர்களுக்கும் கிரீடம் வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து நாகையை சார்ந்த மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் ஏ முகமது நிசாமுதீன் அன்வாரி ஹதரத் அவர்களது மகன் அல் ஹாஃபிஸ் எம் முகமது இசாமுதீன். பெற்றோர்கள் பிள்ளைகள் இருவர்களுக்கும் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். திருச்சியை சார்ந்த மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எஸ் முகமது இக்பால் அன்வாரி ஹதரத் அவர்களது மகன் அல் ஹாஃபிஸ் எம் முகமது ஆக்கில். பெற்றோர்கள் பிள்ளைகள் இருவருக்கும் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து
கூமாப்பட்டியை சார்ந்த மௌலானா மொல்வி ராஜா முகமது இம்தாதி ஹதரத் அவர்களது மகன் அல் ஹாஃபித் சாதிக்குல் அமீன். பெற்றோர்கள் பிள்ளை இருவருக்கும் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹதரத் அவருடைய ஒரிஜினல் பேர் அபு தாஹிர் என்பது இப்பதான் எங்களுக்கு தெரிய வருது. அடுத்து வடகரியை சார்ந்த ஜனாபி KM மீரா ஹுசைன் சாஹிப் அவர்களது மகன் அல் ஹாஃபிஸ் KM முகமது ஹானி. பெற்றோர் பிள்ளை இருவருக்கும் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஐயம்பேட்டையை சார்ந்த ஜனாபி முகமது அலீம் அவர்களது மகன் அல் ஹாஃபிஸ் ஆதில். இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆதில் அவர்களுக்கு ஹிஃபதுக்குண்டான ஷீல்டும் முகமது அலீம் சாஹிப் அவர்களுக்கு கிரீடமும் வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அந்த சைடு எனக்கு மாத்திரம். நாரே தக்பீர், நாரே தக்பீர். மாஷா அல்லாஹ். அடுத்து அதிராம்பட்டினத்தை சார்ந்த ஜனாபி முகமது அமீன் சாஹிப் அவர்களது மகன் அல் ஹாஃபிஸ் யமியா அசாத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. ஹாஃபிஸ் அசாத் அவர்களுக்கு ஹதரத் கிப்லா அவர்களும் தகப்பனார் முகமது அமீன் அவர்களுக்கு அபு தாஹிர் ஹதரத் அவர்களும் கேடயம் வழங்கி கௌரவிக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து பாண்டிச்சேரியை சார்ந்த மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் ஷரஃபுதீன் பாக்கவி ஹதரத் அவர்களது மகன் அல் ஹாஃபிஸ் முகமது நசீருத்தீன். அவர்கள் இருவர்களுக்கும் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த அனைத்து ஹாஃபிதையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இடத்துல உட்காருங்களா, தயவு செய்து அப்படி உட்காருங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத்துடைய அனுமதிக்கு ஜஸாக்கல்லா. நீண்ட நேரம் ஹஸரத்தால இருக்க முடியாது, இருந்தாலும் கூட ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஷீல்டை ஹஸரத் பெருந்தகையின் மூலமாக பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதற்கு ஹஸரத் அவர்கள் அனுமதித்ததற்கு ஜஸாக்கல்லா அஹ்ஸனல் ஜஸா. இந்த இளம் ஹாஃபிதுகளை உருவாக்கியதற்கு அடித்தளமாக அச்சாணிகளாக இருந்தது ஆசிரியர் பெருந்தகைகள் தான். விதை இல்லாமல் கனி பார்க்க முடியாது, ஆசிரியர்கள் இல்லாமல் இந்த பிள்ளைகள் உருவாயிருக்க முடியாது என்ற அடிப்படையில் அந்த ஆசிரியர்களுக்கும் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை நம்முடைய ஹதரத் கிப்லா அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். முதலாவதாக மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி கிஃபாயத்துல்லா ஹைரி ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் காரி அப்துல் மஜீத் நூரானி ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் முகமது இசஹாக் இர்ஷாதி காசிமி ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர்,
நாரே தக்பீர். அடுத்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அல் அதீப் என் முகமது ஷாக்கிர் ஃபாசில் யூசுஃபி ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அல் காரி என் முகமது இம்ரான் ஃபாசில் யூசுஃபி ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் எஸ் சமீர் அஹ்மது ஃபாசில் யூசுஃபி ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அல் காரி எஸ் ஜுபைர் காஷிஃபி ஃபாதில் மதாஹிரி ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறது. அடுத்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் ஏ அப்சல் ஹிஃபதுர் ரஹ்மான் நூரானி ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து நம்முடைய முன்னாள் பேராசிரியர் மரியாதைக்குரிய அமீருல்லா யஹ்யாய ஹதரத் அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தற்சமயம் குடும்ப சூழலின் காரணமாக ஊருக்கு சென்று விட்டாலும் கூட இந்த ஹாஃபிதுகளை உருவாக்கியதில் ஹதரத் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஹதரத் அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து ஜாமியா மர்சாவுடைய பொதுக்கல்வி பேராசிரியர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களா, சீக்கிரம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஜனாப், நம்முடைய மதரசால ஸ்கூல் பாடமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு 8 சிறந்த பேராசிரியர்கள் இங்கு பணி செய்கிறார்கள். அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை இன்ஷால்லா நம்முடைய அபுதாஹிர் ஹதரத் அவர்கள் வழங்குவார்கள். அதை தொடர்ந்து இன்ஷால்லா உம்ராவுக்கு வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சியும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போற்றி ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக ஜனாப் ஹஜ் முகமது ஆசிப் MBA அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஜனாப் எம் முகமது ஆஷிக் MSc B.Ed அவர்களுக்கு சனது வழங்கி இது சால்வை அணிவித்து ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து ஜனாப் இ பிரதாப் சார் MA B.Ed அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பிரதாப் சார். அடுத்து ஜனாப் ஜி கார்த்திகேயன் MA B.Ed PG DCA FFW அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. வாங்க கார்த்திகேயன் சார். ஜனாப் அடுத்து ஜனாப் எஸ் ஆரோக்கியதாஸ் சார், ஜனாப் எஸ் ஆரோக்கியதாஸ் சார் MSc சைக்காலஜி M.Ed எஸ் ஆரோக்கியதாஸ் சார், வாங்க சார். அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து ஜனாப் இ பிரபாகரன் MA MPhil M.Ed பிரபாகரன் சார் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து ஜனாப் பி ரவிசங்கர் MA MPhil B.Ed ரவிசங்கர் சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து
மௌலானா மௌல்வி எஸ் ஹாஜா முஹைதீன் அல் ஜமாலி MA DCA அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து நம்முடைய மதரசாவுடைய முன்ஷி அவர்களுக்கு தான் நாங்கள் முதன்மையாக கொடுத்திருக்க வேண்டும். இருக்கக்கூடிய மதரசா வளாகத்திலேயே மூத்த நல்ல மனிதர் அவர்தான். ஒவ்வொரு வருஷமும் மேல் விசாரத்துல ரமதான் முழுக்க ஏத்திகாஃப்ல இருந்துருவார். ரொம்ப பேணுதலான நல்ல மனிதர். அவர்களுக்கு ஷீல்டு வழங்கி பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதை நம்முடைய கிஃபாயத்துல் ஹசரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆல்ரவுண்ட் எல்லா வேலையும் நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைகள், வயது முதிர்த்தவங்க இருந்தாலும் அமெரிக்க கருப்பு இனத்தவராக இருந்தாலும் கட்டுப்படுங்கள் என்ற ஹதீஸனுடைய அடிப்படையில நாங்க என்ன வேலை சொன்னாலும், மருத்துவமா இருக்கட்டும், மளிகை ஜவானா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், பாக்கி எந்த வேலையா இருந்தாலும் மனமுவந்து செய்யக்கூடிய மிக அற்புதமான மனிதர் ரஃபீக் பாய் அவர்கள். அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். இந்த அளவு நீங்க ரொம்ப ஆர்வத்தோடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இறுதியாக 8:30 நிகழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். 8:15 இன்ஷா அல்லாஹ் 8:30 துஆ ஓதுவோம்.